பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நாகேந்திரன் உடல்நிலை குறித்து சிகிச்சை அளிப்பதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தனது உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக நீதிபதியிடம் காணொலி காட்சியிலாக ஆஜரான நாகேந்திரன் வேதனை தெரிவித்ததை அடுத்து நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்ப உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு என்ன? கோபால், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நாகேந்திரனின் உடல்நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சிறைத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் நாகேந்திரன், அவருடைய மகன் அஸ்வத்தாமன், பொன்னை பாலு உள்ளிட்ட 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் நியமிக்கப்பட்ட சிறப்பு குற்றவியல் வழக்கறிஞர் ஸ்ரீனிவாஸ் CSS பிள்ளை ஆஜராகி வழக்கு தொடர்பான அனைத்து விவரங்களும் அடங்கிய ஆவணங்களை 27 CDக்கள்ல அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தாங்க. அந்த CD வடிவங்கள்ல அந்த ஆவணங்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அருள், மணிவண்ணன் உள்ளிட்ட 6 பேர் மட்டும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மற்றவர்கள் சிறையிலிருந்து காணொலி மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்போது நீதிபதி இந்த வழக்கில் விரைவில் சாட்சி விசாரணை தொடங்க இருப்பதால் வழக்கறிஞர்கள் வைக்காதவர்களுக்கு சட்டப்பணிகள் ஆணையக்குழு மூலமாக வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்திருந்தார். இதனிடையே வேலூர் CMC மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நாகேந்திரன் செல்போன் வீடியோ கால் மூலம் ஆஜராகி தன்னுடைய உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளதாகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை இருப்பதாகவும் சென்னை குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனைக்கு தன்னை சிகிச்சைக்காக மாற்ற வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். இதனை அடுத்து உத்தரவிட்ட நீதிபதி நாகேந்திரனுடைய உடல்நிலை, அவருக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகள் குறித்து தினந்தோறும் வேலூர் CMC மருத்துவமனை நிர்வாகம் சிறைத்துறைக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்றும் அதை அறிக்கையாக சிறைத்துறை நிர்வாகம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலம் அனுப்பி வைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் மீதான விசாரணையை பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்திருக்கின்றார். கோபால், நன்றி சிவா, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.